பெண்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு எதிரான தீர்மானம் என்பதால் பாமக ஆதரிக்காது என்றும், செவிவழி செய்தியை வைத்து தொகுதி மறுவரையறை தொடர்பாக தனி தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளதாக பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் குற்றம் சாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தாக்கல் செய்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மகளிருடைய உரிமையும் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாம் எல்லாம் இருக்க போகிறோமா? ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இந்த வேலையை செய்யாது. இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். நன்றி. வணக்கம். பெண்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு எதிரான தீர்மானம் என்பதால் பாமக ஆதரிக்காது என்றும், செவிவழி செய்தியை வைத்து தொகுதி மறுவரையறை தொடர்பாக தனி தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளதாக பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் குற்றம் சாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தாக்கல் செய்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மகளிருடைய உரிமையும் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாம் எல்லாம் இருக்க போகிறோமா? ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இந்த வேலையை செய்யாது. இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். நன்றி.